ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ராகி தோசை. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப் அளவுள்ள உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இதை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் உள்ள அழுக்கெலாம் நல்லா போகும். நானும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணியை சேர்த்துட்டு குறைஞ்சது 2 மணி நேரம் இதை நல்லா ஊற விட்டுறலாம். உளுத்தம்பருப்பை இப்போ நம்ம ஊற வச்சாச்சு. இதை தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ராகி, இது தாங்க இந்த தோசைக்கு மெயினான இன்க்ரீடியன்ட். ஸோ இதை நம்ம இப்போது 2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். ராகிலையும் நிறைய தூசி அழுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையும் தண்ணீர் விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக இப்போ தான் இந்த வீடியோவில் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிஸ் நாங்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம். ராகியை நல்லா கழுவி எடுத்தாச்சு. அதையும் தண்ணீர் விட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம். 2 மணி நேரம் கழித்து குறைஞ்சது 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊற விட்டதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜார்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு மிக்சர் ஜாரில் தான் அரைக்க போகிறேன். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல, அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ உளுத்தம்பருப்பெல்லாம் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. எந்த கப்பால் நீங்கள் உளுத்தம்பருப்பு எடுத்தீங்களோ அந்த கப் அளவுக்கு, அதாவது 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோமா, அப்போ 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா மையாக அரைச்சாச்சு. இதை இப்போ ஒரு பவுலில் ஊற்றி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக ராகி அரைக்க போகிறோம். அதே மிக்சர் ஜாரில் ராகியை தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம 2 கப் ராகி எடுத்தோம். 2 கப் ராகிக்கு 1 கப் அளவு தண்ணி ஊற்றினா போதும் அரைக்கிறதுக்கு. இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறோம்ல உளுத்த மாவு, அதோட கலந்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் நமக்கு மாவு ரெடியாகும். ராகி தோசைக்கான மாவை ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே தோசை விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் இதை குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் புளிக்க விடணும். அப்படின்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும். 8 மணி நேரம் கழித்து பாருங்கள், இந்த மாதிரி மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும், அதாவது நல்லா புளிச்சிருக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ராகி விதைகள் இல்லாமல் ராகி மாவு இருக்குது அப்படின்னா 1 கப் உளுத்த மாவு மட்டும் அரைச்சா போதும். 2 கப் ராகி மாவு சேர்த்துட்டு உப்பு, தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கிளறி வச்சிடலாம். ஆனால் அதையும் நம்ம 8 மணி நேரம் புளிக்க விடணும். அப்படின்னா தான் இந்த மாதிரி நமக்கு மாவு கிடைக்கும். ஓகே, தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தோசையை நம்ம விட்டுறலாம். இந்த ராகி தோசைக்கு நாங்கள் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி சாப்பிடுவோம். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த எண்ணெயை மேலே இப்படி லைட்டாக விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், மொறுமொறுப்பான ராகி தோசை தயார். இந்த ராகி தோசைக்கு செமையான சைடிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி அப்படி இல்லைன்னா கார சட்னி தான். அதோடு வச்சு இந்த ராகி தோசையை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அள்ளும். எல்லோரும் தோசை விட்டு தந்துக்கிட்டே இருங்கன்னு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க.
மேக்ஸிமம் நம்ம அரிசியும் பருப்பையும் வச்சு தான் தோசை ரெடி பண்ணி சாப்பிட்டே இருப்போம். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ராகி தோசையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த ராகி தோசை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.